என்ன தம்பி மலையை விரிச்சு பாத்துனுக்குற? ஏன் என்ன விஷயம்? ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்குன்னு அந்த மலை சரி. எப்படி அழிச்சிருக்காங்க. இது சம்மந்தமா இருக்கிற அதிகாரிகிட்ட எத்தனையோ வாட்டி நாங்களும் போயிட்டு எவ்வளவு மனு கொடுத்து பார்த்துட்டோம். எந்த நடவடிக்கை இல்லை. இதே பகுதியில் எத்தனையோ அரசியல்வாதி போறாங்க, அது அரசு அதிகாரிகள் போறாங்க. ஆனாலும் இந்த இந்த மலை அழிவை நிக்க வைக்க முடியலண்ணே. அதை நினைச்சு வருத்தப்படுறேண்ணே. ஒண்ணும் இல்ல தம்பி, அரசியலுக்கு வாங்க. அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை பிடிச்சிங்கன்னா இதை ஈஸியா தடுத்து நீக்கி வச்சிட்டு போறீங்க. எங்கண்ணே அரசியல்னாலே வந்து பல ஆயிரம் கோடி இருக்கணும். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் எங்கன்னா அரசியல் வரும்போது ஒரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி வேணும். இன்னைக்கு எங்களை போன்ற ஏழை பிள்ளைங்களுக்கு எங்கன்னா நாங்கள் அரசியல் பண்ண முடியுது. இன்னைக்கு வந்து எளிய பிள்ளைகளும் அரசியல் செய்யலான்ற சூழலை வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கிட்டு வருது. நீங்க மாற்றத்தை விரும்புறீங்களா? ஆமாங்கண்ணே. ஒன்றும் இல்லை தம்பி, திருச்சியில் வந்து பிப்ரவரி 21 வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்ட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் வந்து மாநாடு வச்சு அதை வந்து பாருங்க. சரிங்கண்ணே. அண்ணா அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா இத்தனை அழிவெல்லாம் நிக்க வைக்க முடியுமாண்ணே? எத்தனை பாருங்கண்ணே எப்படி இந்த மலையை எப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நிக்க வைக்க முடியுமாண்ணே அதிகாரத்துக்கு வந்தா? கண்டிப்பா தம்பி, என்னை போன்ற எளியோர் பிள்ளைகள் கிட்ட வந்து அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா இந்த பூமி தாய் மேல சத்தியமிட்டு சொல்றோம், இது போல மலைச்சுரங்கள்லாம் தடுத்து நிக்க வைக்கணும் கண்டிப்பா. அப்படின்னா எங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சியோட நான் வரேண்ணே. கண்டிப்பா வாங்க, வரவேற்பு வாசல்ல காத்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணே.